பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி ரசம் செய்ய போகிறோம். ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: புளி, தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம், மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கோம், கொத்தமல்லி எடுத்துருக்கோம், கடுகு எடுத்துருக்கோம், காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம், உப்பு, எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி தக்காளி கரைச்சி வச்சுருக்கு, அதை ஊற்றிக்கலாம். பூண்டு, மிளகு சீரகம் தட்டி வச்சதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லியை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சுட்டு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஊற்றிட்டோம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை ரசத்தில் ஊற்றிக்கலாம். ரசம் நல்லா நுர கூடி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். திருநெல்வேலி ரசம் ரெடியாகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.